யாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். வழக்கம் போது நான் கேள்வி கேட்குறேன். வாரம் முழுதும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தாரா? ஓகே. இந்த நாளிலும் வாலிப பிள்ளைகளுக்காக விசேஷ செய்தியாக இதை நீங்கள் கொஞ்சம் முன்னேறி போயிடுங்க. வாலிப பிள்ளைகள்லாம் என் முன் எதிரே வந்து உட்காரும்படி நான் அழைக்கின்றேன். வாலிப திருமணமாகாத வாலிப பிள்ளைகள் இல்லை, இங்கே வாங்க. இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஆள் மட்டும் உட்காந்தீங்க, பாக்கி எல்லாரும் இங்கே வாங்க. திருமணம் ஆக போகிற எல்லா வாலிப பிள்ளைகள், les célibataires, j'invite les célibataires de venir s'asseoir devant l'Islam. திருமணமாகாத வாலிப பிள்ளைகள் அனைவரும் எதிரில் வந்து உட்காரும்படி நான் அழைக்கின்றேன். நீங்களும் போய் நீங்களும் நேரம் ஆகுது, சீக்கிரம் வாங்க. இப்போ ரெண்டு இங்கே இப்படி ஃப்ரண்ட்டில் இங்கே உட்காந்துருக்கு, அதை பார்க்க முடியும். இல்லை அப்படி யாசி. கடந்த வாரத்திலே நம்ம ஓய்வு நாளை ஆண்டவர் 2 காரியங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். பாவத்துக்கு முன்னதாக ஓய்வு நாளை ஆசீர்வதித்தார். பாவத்துக்கு முன்னதாக திருமணத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். கடந்த வாரத்தில் நம்ம ஓய்வு நாளை பற்றி பார்த்தோம். இந்த நாளிலும் நம்ம திருமணத்தை பற்றி, அதன் தேவன் எதிர்பார்க்கும் காரியம் என்ன என்பதை அதை பற்றி நாம் ஒரு சில வார்த்தைகளோடு நம்ம முக்கியமாக பிள்ளைகளுக்காக விசேஷித்த ஒரு ஆலோசனையாக, தெய்வீக ஆலோசனையாக நான் கொடுக்க விரும்புகிறேன். ஆதியிலே தேவன் ஆதாம் ஏவாளை ஆசீர்வதித்து அவர்களுக்கு நீங்கள் பலுகி பெறுங்கள் என்று சொன்னார். எல்லாவற்றையும் படைத்து 5 நாள் எல்லாவற்றையும் படைத்து 7வது நாளில் ஆண்டவர் 6வது நாள் ஆதாம் ஏவாளை படைத்து, ஆதாம் படைத்து மிருகங்கள்லாம் மனிதனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் படைத்து பார்க்குறான். ஒன்று ஒன்றா ஒவ்வொரு மிருகங்களும் ஜோடி ஜோடியாக போகுது. அப்போ ஆதாம் ஆண்டவர் பார்க்குறவன், அவனுடைய மனநிலை, அவனுடைய யோசனை எப்படி, அவன் உணர்றான். எல்லாம் ஜோடி ஜோடியாக போகுது, நான் மட்டும் தனியாக இருக்கிறேன்ற ஒரு உணர்வு உண்டு. அவனை எல்லாத்தையும் பேர் வைக்கிறான். பிறகு ஆண்டவர் வந்து ஆதாம ஏவாளை அவனிலிருந்து எடுத்து ஏவாளை உருவாக்கி அவனுக்கு அரங்களை ஆண்டவர் கொடுக்குறார். எல்லாவற்றையும் பைபிளில் பார்க்குறோம். எல்லாவற்றையும் நல்லதென்று கண்டார், நல்லதென்று கண்டார், நல்லதென்று கண்டார்னு போட்டிருக்குது. ஆதாம் தனிமையா இருப்பதை பற்றி சொல்லும்போது, மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல என்று கண்டார். எல்லாவற்றையும் பார்த்து ரசித்த கடவுள் ஆதாம் தனிமையா இருக்கிறது நல்லதில்ல, அவனுக்கு ஏற்ற துணையை நான் கொடுப்பேன், பார்ட்னர், ஏற்ற துணையை நான் கொடுப்பேன். இங்க 2 பேரும் இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. ஏற்ற துணையை நான் அவங்களுக்கு கொடுப்பேன். வேதத்தில் ஆண்டவர் வசனத்தை நம்ம படித்து பார்க்கும்போது, நான் ஆதாமுக்கு ஆண்டவர் நினச்சிருக்கலாம், உனக்கு எல்லாமே நான் தானே, உனக்கு ஏன் தோண தேவை, உனக்கு எல்லாமே நான் தானே, எல்லாத்துக்கும் மேலே நான் தானே உனக்கு இருக்கேன். தேவதூதர்கள் அடிக்கடி பேசினாங்க, ஆண்டவர் அவர்களும் பேசியிருக்கிறாரு இல்லையா. எல்லாவற்றுக்கும் மேலான இருக்க உனக்கு அப்படி சொல்ல ஆண்டவர். அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஆண்டவர் ஏற்ற துணையை அவனுக்கு கொடுப்பேன்னு சொன்னார். நம்ம யோபு புஸ்தகத்தில் படித்து பார்க்கும்போது, யோபுட்ட ஆண்டவர் கேள்வி கேட்குறாரு. அவர் குழப்பமாக பல கேள்வி கேட்டார். யோபு பல கேள்விகளை கேட்டார். அப்போ ஆண்டவர் அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது, இந்த உலகத்தெல்லாம் நான் படித்தேன், அங்கே இருந்தியா, இதை படித்தேன், அதை படித்தேன், அஸ்திபாரம் போட்டேன், இது செஞ்சேன், எல்லாத்தையும் ஆதாம் ஏவாள் எல்லாத்தையும் உண்டாக்குன, எல்லாத்தையும் நீ அங்கே இருந்தியா,
இந்த கேள்வி கேட்டுட்டு சொல்றாரு, விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் கூடி பாடி ஆண்டவர் ஆராதிச்சு மகிமையை ஆண்டவர் தூய்த்தாங்களே, முதல் காரியம் அவங்களை திருமணத்தை ஆண்டவரே அவர்கள் நடத்தி வைக்கிறார் இல்லையா. தேவதூதெல்லாம் வந்திருக்கிறாங்க. யோபு 38:7 பார்ப்போம். யோபு 38:7. அப்போது விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே, நீ அங்க இருந்தியா அப்படின்னு கேட்கிறேன். அந்த முதல் திருமணத்துல தேவதூதல் ஆண்டவர் அங்க இருக்கிறத நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடிகிறது. ஆண்டவர் அவர்களுக்கு ஆதாமியாவுக்கு முதலாக கொடுத்த கட்டளை என்னன்னாக்கா, நீங்கள் பலுகி பெருகுங்கள், பூமியை நிரப்புங்கள் சொல்லி ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வருங்கால துணை எப்படி இருக்க வேண்டும் என்பதை வேதத்தினோடாக நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்ம இடத்துல, வாலிப பிள்ளை இடத்துல ஆண்டவர் உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கின்றார், உங்களுடைய வாழ்க்கை எந்த திசையில போக வேண்டும், எப்படிப்பட்ட வழியில போக வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதனாக நாம் வேதத்தினோடாக நாம் பார்க்க போகின்றோம். கவனமாக கேளுங்க வாலிப பிள்ளைகள். இந்த தீர்மானத்தின் தலைப்பு ஒரு தனி நபரை குற்றப்படுத்துவதற்காகவோ ஒரு குறை சொல்வதற்காகவோ அல்ல. வாலிப பிள்ளைகள், வருங்காலங்கள் உங்களுக்கு அரங்கில் இருக்கிறது. நீங்கள் போகும் வழி சத்திய பாதையில் நீங்கள் செல்ல வேண்டும் என்பதும் தெய்வீக ஆலோசனை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டியது எங்களுடைய கடமையாகும், எங்களுடைய பொறுப்பு. சபையை நடத்துகிறவர்களையும் போதகர்களும் மூப்பர் மற்ற பசங்கள் அனைவருக்கும் இது ஆண்டவருடைய ஆலோசனையாக நாங்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம். யாரை குற்றச்சாட்டுவோ குறை சாட்டுவதற்கான எண்ணமோ நோக்கமும் அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓசியா 4:6 ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் சங்காரமாகிற ஆண்டவர் விருப்பம் அல்ல. சாத்தான் கண்ணில் விழாதபடி நம்ம காத்துக்கொள்ள வேண்டும் என்பதே ஆண்டவருடைய விருப்பமாயிருக்கிறது. ஆண்டவர் ஏன் மனிதனுக்கு துணை தேவை? மனிதனுக்கு ஒரு துணை தேவையா? இந்த காலகட்டத்தில் நிறைய பேர், என்னோட வேலை செய்து நிறைய வாலிபர் நண்பர்லாம் பார்த்துருக்குறேன். ஒருத்தன் 45 வயசாகுது, இன்னும் கல்யாணமே வானான்னு சொல்லிகிட்டே இருக்கிறான். இன்னொருத்தன் 39 வயசாகுது, வேலை செய்கிறாங்க. திருமணம் ஆகாமல் இப்படியே வாலிபம் இப்படியே இருந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க. பல காரணங்கள் இந்த நாட்டில் வாழ்கிறவர்களும் நம்ம வாழ்கிற இந்த காலகட்டங்கள்லாம் பல காரணங்கள் சொல்கிறார்கள். பிரான்ஸில் ஒரு ஆய்வில் எடுத்திருக்குமா, பிரான்ஸில் பெண்களுக்கு தான் அதிகமாக திருமணம் வேண்டாம் என்று இப்படியே வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பெண்கள். ஒரு ஆய்வு எடுத்திருக்கிறாங்க. அது நம்ம கலாச்சாரத்துலேயும் வந்துருச்சு. இப்போ நம்ம இந்திய தேசத்துலேயும் அந்த மாதிரி கலாச்சாரம் அதுவும் வந்துருச்சு. திருமணம் நாங்கள் இப்படியே இருக்கிறோம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. எங்களுக்கு சுதந்திரம் பாதிக்கப்பட்டது மெயினான காரணம். ஃப்ரீயாக இருக்க முடியல எங்களால். ஒரு பிரபலமான ஒரு பெரிய ஒருத்தவங்களோட பெண்ணு, அவங்க திருமணமாகி 1 மாதம் கூட அவளை, 1 வருஷம் கூட அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ ஏன் என்ன காரணம்னு கேட்டப்ப, அவர் எனக்கு காலையில் எழுந்து காப்பி போட சொல்கிறாரு. அவன் பெரிய பணக்காரங்க, அதுக்கு வேண்டிய வேலைக்காரவங்க எல்லாம் பெரிய எல்லா வசதியோடு வாழ்ந்தவங்க. திடீர்னு ஒரு வீட்டுக்கு போகும்போது எப்படி இருக்கும்? சுதந்திரம் பாதிக்கப்பட்டது. எங்க ஃப்ரீயாக இருக்க முடியல. திருமணம் ஆகாமல் நாங்கள் தனியாக இருக்கிறது நல்லது, கணவனுக்கு நாங்கள் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பல காரணங்கள் சொல்லுறாரு. அடுத்த ஒரு காரணம், வேற ஒரு காரணம் சொல்றாங்க. இந்த காலத்தில் பெண்கள்லாம் நிறைய வேலை செய்ய தூக்கிட்டாங்க. நானும் சம்பாதிக்கிறேனே, அப்புறம் ஏன் உனக்கு நான் கீழே இருக்கணும் அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ். அப்படி பல காரணங்கள் சொல்றாங்க. இது பெண்களுடைய ஒரு காரணங்களா இருக்குது. ஆண்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க வேறு விதமான காரணங்களா சொல்றாங்க. ஒருத்தவன்ட்ட கேட்குறாங்க, சார் சக்குட் ஷேர்ல திவாஸ் சக்குட் ஷேருங்க, கல்யாணம் பண்றதை விட டிவோர்ஸ் பண்ற செலவு தான் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ எல்லாம் என்னக்கா லிவிங் டுகெதர், காலம் வாழ்க்கை மாறிட்டு போயிட்டே இருக்குது. பிரான்ஸில் ரொம்ப வசதி ஆகிட்டான். பாக்ஸ்ன்னு ஒன்று வச்சுட்டாங்க. கல்யாணமே பண்ண தேவையில்ல, மேரியில் போய் சைன் பண்ணிட்டீங்கனாக்கா, என்னைக்கு போர் அடிக்குதோ அவனுக்கு பிடிக்கல, உடனே மேரியில் போய் சைன் பண்ணிட்டு நீ வெளியே வந்துடலாம்.
காலம் எப்படி மாறி திருமணத்தின் அர்த்தமும் திருமணத்தை ஆண்டவர் ஏற்படுத்தின நோக்கமும் சாத்தான் எந்த அளவுக்கு சிதறடிக்கிறான்னு போய் நம்ம பார்க்க முடிகிறது. தனிமையா இருப்பதுன்னு விளைவுகள் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்குறோம் நிறைய மெயினாக என்ன சொல்றாங்க, தனிமையா இருக்கிறது மன உளைச்சலை உண்டாக்கும். குடும்பம், கணவன் மனைவி பிள்ளைகள் அப்படி இருக்கும்போது அந்த நம்ம உரையாடுதல் பேச்சுதல் எல்லாம் வேற. தனிமையா இருப்பது ஒரு டிப்ரெஷன், ஒரு மன உளைச்சலை உண்டாக்கும் அப்படின்ட்டு ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, வயதாகும் காலத்துல நம்ம நடக்க முடியாத அந்த சூழ்நிலை, வயதாகும் காலத்துல பிள்ளைகள் நம்ம இருக்கும்போது நமக்கு உதவியா இருக்கும், கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு. இதனால்தான் ஆண்டவர் மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. சிருஷ்டித்த கடவுளுக்கு தெரியும் மனிதனுக்கு என்ன தேவை என்பதை அறிஞ்சிருக்கா. அதன்படி ஆண்டவர் அதை நாம ஆண்டவர் ஏற்படுத்தி அவர் ஏற்படுத்தினது காரியம். சில பேர், நிறைய பேர் வயசானவங்க தனிமையில யாருமே இல்லாம பார்த்தா அவங்க வீட்டில் அப்படியே இறந்து போய் கிடக்குறாங்க. வெளியில் ஒன்று தெரிய மாட்டேது. அப்புறம் அந்த ஸ்மெல்லு வாசனை கேட்டு அதை பார்த்து அதுக்கப்புறம் ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு அப்புறம் திறந்து பார்த்து மறித்து இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். தனிமையில் இருந்து நிறைய பேர் அந்த மாதிரி வச்சு பார்க்க முடிகிறது. ஆண்டவர் ஆலோசனை சார் பிரசங்கி 4ஆம் அதிகாரம் எடுத்து வாசிப்போம். 9-10 வசனம். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9-10. தூக்கிறதுக்கு யாருமே இல்லையா, தன்னந்தனிமையா இருக்கிறான. ஒண்டியா இருப்பதும் இருவர் கூடி இருப்பதுனாலும் ஆண்டவர் ஆலோசனை. ஆண்டவர் மனிதனுக்கு நன்மையா தான். ஒருத்தன் விழுந்தானாக்கா இன்னொருத்தன் தூக்கிறதுக்கு ஆள் இருக்குத. ஒண்டியா இருந்து விழுந்தவனுக்கு ஐயோ ஏதோ ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பு கிட்ட. சில வேலையில நம்ம சில பேரை பேசி சொல்லி பார்த்துருக்கோம். ஏசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாருங்க, திருமணம் ஆகாம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு. அந்த வேத வசனத்தை நம்ம வசனத்தை அப்படி ஒரு வார்த்தை மாத்திரம் இருக்கக்கூடாது. சீஷர்ல கேட்குறாங்க, திருமணத்தை பற்றின காரியம் இப்படி இருக்குதுனாக்கா கல்யாணம் பண்ணாம இருக்குது நல்லதாச்சா அப்படின்னு சீஷர்னு சொல்றாங்க. படிச்சிருக்கீங்க இல்லையா? மத்திய 19ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சு பார்க்கலாம். அது என்னத்துக்கு காரணத்துக்காக சொன்ன, எதற்காக சொன்னார் நம்ம புரிந்து கொண்டு படிக்கும்போது அதுக்கு விளக்கத்தை தெரியும். மனைவி பற்றிய புருஷனுக்கு காரியம் எப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள். அதற்கு அவர் வரம் பெற்றவர்களே தவிர, ஆண்டவருக்காக தன்னை ஒப்பு கொடுத்து செலிபத்தார இருந்து ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து வாழ்ந்த சிலர் இருக்கிறாங்க. திருமணமே செய்யாம ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து வாழ்ந்தவர் இருக்காங்க. வரம் பெற்றவர்களை தவிர இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்கள் உண்டு. 19ஆம் அதிகாரம் 10-12. பிறந்தவர்கள் உண்டு. மனுஷரால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்கள் உண்டு. பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன். இது ஒரு ஸ்பெஷலான ஒரு காரியம். தங்களை அர்ப்பணிக்கிறவர்களை பற்றி ஆண்டவர் குறிப்பிடுகிறது பற்றி நாம் பார்க்க முடிகிறது. இதைத்தான் பவுலும் சொல்லியிருக்கிறார். பவுலும் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது, எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன். அவர் சொல்றாரு, எல்லா மனுஷன் என்ன போல இருக்க விரும்புகிறேன். அவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனுக்குரிய வரம் உண்டு. அது ஒரு விசேஷமான காரியம், எல்லாருக்கும் கொடுக்கப்படல. ஒரு சராசரி ஒரு மனிதன் திருமணமாகி திருமண வாழ்வில் அவன் குடும்பமாக இருக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய விருப்பம். ஒரு சிலருக்கு அந்த ஸ்பெஷலான அந்த இது காரியம். யூதர்களுக்கு திருமணம் ரொம்ப முக்கியம். அவர்கள் திருமணமாகி நிறைய பிள்ளைகள் பெற்றது அவர்களுடைய கலாச்சாரத்தின் பழக்கமா இருக்கிறது. இணைஞ்சி வைத்த அம்மையார் சொல்றாங்க, திருமணம் என்னத்துக்குன்னு சொல்றாங்க, பாதுகாப்பதற்கும். ஆண்டவர் ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்தது என்ன காரணம்னு சொல்றாங்க, பாதுகாப்பதற்கும் அவள் மேல் அன்பு கூர்ந்து நேசிப்பதற்காக ஏவாளை கொடுத்தாராம். அவளை பாதுகாக்கிறது, அவளை நேசிப்பது. இந்த பொல்லாத பூமியில், இந்த பூமியில எப்போதும் பாதுகாவல் நமக்கு வேண்டும். ஆண்டவர் பாதுகாவல் நமக்கு உண்டு. இதனால கணவன் மனைவியை பாதுகாப்பது, மனைவி கணவனை பாதுகாப்பது, இது ஆண்டவரால் நியமிக்கப்பட்டது. குடும்பம் என்பது ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட அன்பு பரிசு.
அது ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆண்டவர் அந்த குடும்பத்தில் வந்து வசிக்க விரும்புகின்றார். சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். மன சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். எபிரேயர் நம்ம 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, விவாக மஞ்சம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதா இருக்கிறது. விவாகம் கல்யாணம் கனமுள்ளதா இருக்குது, அதை அசுத்தப்படுத்தக்கூடாது. இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, இந்த கணவன் மனைவி ஆண்டவர் கொடுத்ததுக்கு இன்னொரு காரணத்தை சொல்றாரு, மனைவியை கண்டடைகிறான், நன்மையானது கண்டடைகிறான். நன்மையானது கண்டடைகிறான். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 22வது வசனம். மனைவியை கண்டடைகிறான், நன்மையானது கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான். மனைவியை கண்டடைகிறான், நன்மை நல்லது அவனுக்கு கிடைக்குது, அவனுக்கு ஆசீர்வதிக்கப்படுறான், ஆண்டவரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான். ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் திருமணம் என்பது. இதுக்கு அர்த்தத்தை சொல்றாங்க, விளக்கம் வந்து நல்ல அழகான விளக்கம். நான் பிரான்சில நான் படிக்கிறேன், அப்போ வாலிப பிள்ளைங்கள் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நான் பிரான்சில படிக்கிறேன். Proverbe 18:22. Celui qui trouve une femme trouve le bonheur. C'est une grâce qu'il reçoit de l'Éternel. Cela souligne la valeur et la bénédiction de trouver une véritable partenaire de vie, une épouse, non pas une petite amie, une girlfriend, non pas une petite amie, ni une compagne de passage, ni une camarade de jeu, mais une épouse, celle qui vous soutient dans l'engagement, l'amour et la foi. புரியுதா உங்களுக்கு? பிரான்சில தமிழ்ல படிக்கிறேன். மனைவியை கண்டடைகிறான், நன்மையான கண்டடைகிறான், கர்த்தரது தயவு பெற்றுக்கொள்கிறான். இது வாழ்க்கையில் ஒரு உண்மையான துணையை, மனைவியை கண்டுபிடிப்பதின் மதிப்பையும் ஆசீர்வாதத்தையும் எடுத்து காட்டுகிறது. காதலியாகவோ சாதாரண தோழனாகவோ விளையாட்டு தோழனாகவோ அல்ல, மாறாக அர்ப்பணிப்பு, அன்பு மற்றும் விசுவாசத்தில் உங்களுடன் இருக்கும் ஒரு மனைவியாக இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். சாத்தான் திருமணத்தை, அந்த 2 காரியம் சொல்லலாம். போன வாரம் ஓய்வு நாளை பற்றி பார்த்தோம், இந்த வாரம் திருமணத்தை பற்றி. 2 காரியமே அது பரிசுத்தமானது, அதை ஆசீர்வதித்தாரு ஆண்டவர். அந்த பரிசுத்தத்தை உடைப்பது சாத்தான் மிகப்பெரிய நோக்கம். அதில் வெற்றி கொள்றான். ஓய்வு நாள், உண்மையான ஓய்வு நாள் உடைஞ்சு போய் நீ உலகமே பெரும்பாலான உண்மையான ஓய்வு நாள் கடைபிடிப்பது இல்லையே. திருமணம்னா என்னன்னா சாத்தானுக்கு தெரியும். அதோட சந்ததி அவன் பரலோகத்தில் இருந்தவனாச்சு. அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம், அவன் பரலோகத்தில் அந்த மகிழ்ச்சி அனுபவிச்சவன், நாளைக்கு நாமும் நம்ம குடும்பமும் நம்முடைய வம்சமும் அந்த இடத்துல நம்ம போறதான் விடுவானா? என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்து அந்த குடும்பத்தை உடைக்கிறது தான் சாத்தான மிகப்பெரிய நோக்கம். வேதத்தின்படி, நம்ம வேதத்தில் ஆலோசனை பற்றி பார்க்கும்போது, ஆபிரகாம் ஆண்டவர் பிரித்து கொண்டு வந்து அங்கே கொண்டு வந்து செய்தார் இல்லையா ஆபிரகாமு. ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு, ஆண்டவர் உணர்த்தினாரு. ஆபிரகாம் மனைவிட்ட சொல்றாரு, இந்த வேலைக்காரன்ட்ட சொல்றாரு, இந்த தேசத்துல என் பொண்ணு இருக்காத, என் மகனுக்கு. உண்மையான தெய்வத்தை வணங்கக்கூடிய ஜனங்க இவங்க எல்லாம், என்னோட குடும்பத்தார் அங்க இருக்கிறாங்க 16ஆம்ல, அங்க போய் என் பிள்ளைக்கு பெண்ணு எடு. வேண்டாம், உலக இந்த தெய்வத்தோட வணங்கி இருக்கிறவங்களுக்கு இது வேண்டாம். ஆலோசனை கொடுத்து தன்னுடைய மகனுக்கு எப்படிப்பட்ட ஒரு பெண் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் அனுப்புறாரு. பிறகு ஈசாக்கை பற்றி பார்க்கும்போது, ஈசாக்கு அவங்களோட ரெபேக்கால ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏசா நடந்தது காரங்கன்னா, இங்க வேணாம், அங்க போய் பெண் எடு. இதுவும் அவங்க வந்து அனுப்பி விடுறாரு, அங்க போய் எடு. உண்மையான தெய்வத்தை வணங்குறவங்க அங்க, இந்த தெய்வத்தை வணங்குறவங்க இந்த பொண்ணு வேணாம் சொல்லி அனுப்புறதை பற்றி நான் பார்க்க முடிகிறது. வேதத்தில் இன்னொரு காரியத்தை முக்கியம் பண்ண வேண்டிய ஒரு காரியத்தை பார்க்கும்போது, சிம்சோன் கதையை பற்றி பார்க்கணும். சிம்சோன் உங்க எல்லாருக்கும் தெரியும். சிம்சோன் கதையை பற்றி ஆண்டவர் தீர்மானித்து ஒரு குழந்தையை கொடுத்தார், ஒரு பிள்ளையை கொடுத்தார். அது எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும், அந்த பிள்ளை எப்படி இருக்க வேண்டும், ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை ஆண்டவர் அந்த சிம்சோனுக்கு கொடுத்தார். ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு வேறு விதமா அவனுடைய வாழ்க்கையை போனது. காரணம் என்ன தெரியுமா? எடுத்தல் வாசிப்போம். 14ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 3வது வசனம்.
நியாயாதிபதிகள் 14:3. நான் சொல்றேன், படிப்போம். நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரன் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனமத்திலும் பெண் இல்லையா? சிம்சோன் என்ன சொல்றான் அதுக்கு பதிலு? அவள் என் கண்ணுக்கு எனக்கு கண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அவ தான் எனக்கு வேணும். ஒரே போடப்பட்டான், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, இதான் வேணும்ட்டான். வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? நீ போய் விருத்த சேதனம் அல்லாத பெலிஸ்தர் இடத்துல போய் இருப்பேன்னு கேட்குறிய. விருத்த சேதனம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அடையாளம். இன்னொன்னை பிரித்து எடுத்து வைத்து நான் பரிசுத்தமான ஜாதி உனக்கு அடையாளமாக ஓய்வு நாளை கொடுத்தார். நான் உன்னை பரிசுத்தமாக்குற தேவன் என்று உணரும்படி உனக்கு எனக்கு அடையாளமா ஓய்வு நாளை கொடுத்தேன். இந்த ஜனங்கள் ஆபிரகாம் வம்சத்தில் ஆண்டவர் வந்து பெலிஸ்தர் ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு விருத்த சேதனத்தை அடையாளமாக கொடுத்தார். இன்னைக்கு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக நாம ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். மற்ற உலகத்தார் போல அல்லாதபடி நம்ம உண்மையான சத்தியத்தை உண்மையான ஓய்வினால் கடைப்பிடிக்கக்கூடிய ஜனம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். இதே கேள்விதான், பெலிஸ்தரத்தை பெண் எடுக்கிறிய? நம்ம வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையில நீங்க எடுக்கிற தீர்மானம், வருங்கால தீர்மானம், எந்த இடத்துல பெண் எடுக்க போறீங்க? உன் சகோதரன் குமாரத்துகளும் ஜனங்களும் பெண் இல்லையா? அட்வென்டிஸ்ட் சபையில பெண் இல்லையா? ஒரு ஆண் இல்லையா? ஏன் மற்ற ஜாதியில போய் நீ எடுக்கிற சொல்லிட்டு தாய் தகப்பனத்துல ஆண்டவர் அந்த கேள்வியை கேட்கிட்டார். அப்ப அவன் பதில் சொல்றான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, காதலிச்சிட்டான், எனக்கு அவளை தான் வேணும் அப்படின்னு பிடிவாமா சொல்லி போய் பார்க்கின்றோம். சாலமோனோட வாழ்க்கையில நடந்த சம்பவம் எடுத்து பார்க்கிறோம். அவனை போல அவ்வளவு ஞானம், ஐஸ்வர்யம் வேதத்துல போட்டிருக்கு. அவனை போல வேற ஒருத்தவனுக்கு இருந்தது இல்லைன்னு போட்டிருக்கு. தேவன் ஆண்டவர் அவனுக்கு கனவுலையும் விஜயம்லையும் அவனோட தரிசனத்துல ஆண்டவர் பேசினார். பிதா குமாரன் போல ஒரு ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. அவனோட பேசினார் என்று பார்க்க முடியாது. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 11:3. அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மறுமனையாட்டிகளும் 300 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இதயத்தை என்ன செஞ்சாங்களாம்? அந்நிய ஸ்திரீகள் வழி விலகி போக பண்ணான், வேற வழியில கொண்டு போயிட்டான். உண்மையான தெய்வத்தையும் வணங்காது வேறு வழியில கொண்டு போனாங்க. 1 ராஜாக்கள் 11:4 அதுல அடுத்த வசனத்தை பார்ப்போம். சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அந்நிய தெய்வத்தை யோசனை பண்ணி பாருங்க. அந்த எருசலேம் தேவாலயத்தை கட்டின அந்த மனிதன் ஆண்டவர் உயர்த்தி ஆண்டவர் சன்னிதானத்தில் நின்றுக்கும் போது ஆண்டவர் பிரச்சனை அக்கினி இறங்கி அந்த பலிபீடத்தை இறங்கி அந்த பட்சித்தது பார்க்கிறோம். ஆண்டவர் பிரசனத்தை எல்லாரும் பார்த்து முகங்குப்புறம் விழுந்தாங்க அந்த தேவாலயத்துல. உண்மையான தெய்வம் யார் என்று அறிந்த மனிதன் போட்டிருக்கு, அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். யாரு? அந்த பெண்கள். அந்நிய தெய்வத்தை போய் சாலமோன் வணங்குறான். எந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கான் சாமான். பெண்களை பற்றின காரியங்கள் திருமணம் எப்படி இருக்கு எல்லாத்தையும் அழகா எழுதி வைத்த ஒரு மனிதர். அவ்வளவாக தூரம் போனதை பற்றி பார்க்கின்றோம். 1 ராஜாக்கள் 11:9 வசனம் பார்ப்போம். அதிலே 9 வசனம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளை இட்டு இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி போனான். ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன், எவ்வளவு அன்புள்ள தேவன். அவன்கிட்ட 2 முறை ஆண்டவர் நம்மளிடத்துல ஒரு தவறான தீர்மானம் எடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம இடத்துல பேசுவார். சாலமோன் இடத்துல 2 முறை பேசினார். நம்மள்ட்ட ஆண்டவர் பேசுவார், நீ போற வழி சரியில்லை, நீ செல்லும் பாதை சரியில்லை, எனக்கு பிரியமான வழியில நீ போகாம உன்னுடைய இஷ்டமான பாதையில் நீ தீர்மானித்து போற.
ஆண்டவர் 2 முசத்தை பேச நம்மகிட்ட எத்தனை முறைலாம் பேசலாம். ஆண்டவர் இறக்கமல்ல தேவனா இருந்தாலும் அவ்வளோ விலகி போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் எதிரிகளை அனுப்பி ரட்சிக்கிட்டான், காப்பாற்றினார். உங்களே என்னையும் ஆண்டவர் வாலிப பிள்ளைகள் உங்களை காப்பாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் அவருடைய சத்தத்துக்கு செய்சாய்த்து உங்களை ஒப்புப்பு கொடுக்க. நெகேமியா புஸ்தகத்துல ரொம்ப மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. நெகேமியா புஸ்தகத்துல நெகேமியா 13ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிப்போம். எதனால அந்நிய ஜாதி பெண்களை திருமணம் பண்ணினதுனால உண்டா இருந்ததில்லை. ஆண்டவரால் சிநேகிக்கப்பட்ட ஒரு மனிதன் ஜலத்தின் மேலும் வைத்தார். எப்படிப்பட்டவன்? அப்படிப்பட்டவனையும் மறுஜாதியான ஸ்திரீகள், வேற ஜாதி ஸ்திரீகள், உண்மையான தெய்வத்தை வணங்காத வேறு ஜாதி ஸ்திரீகள் பாவம் செய்ய பண்ணினார்கள். அவன் அந்நிய தெய்வத்தை நாடி வணங்க போயிருக்கிறானாக்க எந்த அளவுக்கு, எவ்வளவு தூரம் போயிருக்கான். சாத்தான் 6000 வருட அனுபவம் உள்ளவன், எத்தனையோ பலவான்களை விழ செய்தவன், எத்தனையோ பரிசுத்தவான்களை விழ செய்தவன். நம்மளை விழ செய்ததுக்கு எவ்வளவு நேரம்? நீங்கள் தேவனோடு இருந்தார், அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை விட்டு விலகி போனார், அவர் உங்களை விட்டு விலகி போவார். நீங்க ஆண்டவர் இடத்துல நீங்க ஆலோசனை கேட்கும்போது ஆண்டவர் ஆலோசனை தருவார். எப்படியாவது ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை தருவார். அவரை விட்டு விலகி உங்களுடைய சொந்த தீர்மானத்தில் நீங்க தீர்மானம் எடுக்கும் போது ஆண்டவர் உங்களை விட்டு விலகி போவார். வேதம் கொடுக்க எச்சரிப்பு இது. கிறிஸ்தவ திருமணம்ன்றது 2 பேர் மாத்திரம் அல்ல. கனவு கிறிஸ்தவ திருமணம் திருத்துவத்தை போன்றது. 2 பேர் மாத்திரம், 2 பேரை சார்ந்தது அல்ல, 3 பேர் சார்ந்தது. ஒரு கிறிஸ்தவத்திலே, ஒரு கிறிஸ்தவ திருமணத்திலே, ஒரு தம்பதியத்திலே 3 பேர் கிறிஸ்து அந்த திருமணத்திலே, கிறிஸ்து அந்த குடும்பத்திலே மையமா இருக்க வேண்டும். அவர் நடுவில் இருக்கணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கும் அந்த திருமணம். அம்மையார் சொல்றாங்க, கிறிஸ்தவர்கள் மற்ற மதத்தினரை திருமணம் செய்யும் போது, நல்லா கேளுங்க, கிறிஸ்தவங்க பிள்ளைங்க வேறு ஜாதியில, வேறு புரொட்டஸ்டான், வேறு இந்து, முஸ்லீமு, வேறு யாரு மற்ற மதத்தினரை திருமணம் செய்யும்போது கிறிஸ்துவுடனான உடன்படிக்கையை மீறி விடுகிறார்கள். ஞானம் முழுக்க எடுக்கிறோம், ஆண்டவரோடு உடன்படிக்கை எடுக்கிறோம். சன்னிதானத்தில், ஆண்டவர் சன்னிதானத்திலே நாம ஞானம் முழுக்க எடுக்கும்போது அறிக்கை பண்றோம். 24 13 அறிக்கை பண்றோம். இப்படிலாம் ஆண்டவரே நாம் பின்பற்றி வாழ்வேன், இப்படிலாம் நடப்பேன் கர்த்தாவே. மற்ற மதத்தினர் நாம திருமணம் பண்ணும்போது ஆண்டவரோடு உள்ள உடன்படிக்கையை நீங்கள் மீறிடுறீங்க. குப்பியர், அதை மறந்துடக்கூடாது. நம்ம திருமணத்தை நம்ம இயற்கையாகவே ஒரு திருமணம் என்பது நம்ம ஒரு ஒரு சிறப்பாக நம்ம செய்யணும்னு விரும்புவோம் இல்லையா? சிறப்பாக நம்ம செய்யறோம். ஏன்னாக்கா வாழ்க்கையில் ஒரு முறை தான் திருமணம். இந்த காலத்தில் நிறைய வாட்டி செஞ்சுக்கிறாங்க, அது காலம் மாறிட்டு போகுது. திருமணம்ன்றது ஆண்டாள் நியமிக்கிட்டு ஒரு முறை தான், ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த திருமணம் சிறப்பாக ஆசீர்வாதம் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய காரியங்களை செய்வோம் இல்லையா? தமிழில் குள்ள சொல்லுவாங்க, 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு அப்படின்னா. அது உண்மையிலேயே அது நாளடைவில் மாறிடுச்சு. 1000 பேருக்கு போய் சொல்லி, பொய் கிடையாது, 1000 பொய்யை சொல்லி திருமணம் பண்றது மனுஷன் நாளடைவில் மாத்திட்டாங்க. 1000 பேருக்கு போய் சொல்லி திருமணம் செய்யதான் அது உண்மையான மொழி. திருமணம் சுலபமான காரியம் இல்லையா? அது பத்திரிக்கை அடிக்கணும், போயிடணும், விசாரிக்கணும், அங்கே போகணும், அலைச்சலுக்கு 1000 பேர்கிட்ட போய் சொல்லி விசாரிச்சு போட்டு கல்யாணம் பண்ணி. அந்த 1000 பேர் திருமணத்துக்கு வந்தாலும் அந்த திருமணத்துல கிறிஸ்து வராவிட்டால் அது நமக்கு எப்படி இருக்கும்? எப்படிப்பட்ட திருமணமா இருக்கும் நமக்கு? அதனால் நீங்க எடுக்கும் தீர்மானம், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க, உங்களுடைய வருங்காலம் உங்களை எதிர்க்க இருக்கிறது.
நீங்கள் எடுக்கும் தீர்மானம், அந்த தீர்மானத்துல எல்லாமே கிறிஸ்துவோடு கூட எடுக்கணும். எடுக்கிற தீர்மானம் கிறிஸ்து இருக்கணும், என்ற திருமணத்தில் கிறிஸ்து இருக்கணும், வாழ்நாள் முழுதும் கிறிஸ்து இருக்கணும் என்ற தீர்மானத்தோடு நீங்க இருக்கணும். அப்படி தீர்மானம் நீங்க உங்கள் சொந்த தீர்மானத்தை எடுத்தீங்கன்னா ஆண்டவரோட உள்ள உடன்படிக்கை மீறிட்டீங்க. மறந்து விடக்கூடாது. நம்ம தீர்மானம் என்பது நாளைக்கு நான் என்னுடைய இஷ்டத்துக்கு நான் தீர்மானம் பண்ணி நான் வேறொரு மதத்தின் தீர்மானத்தை பண்ணும்போது அந்த திருமணத்துக்கு இயேசு கிறிஸ்து வருவாரா என்ற கேள்வியை நமக்குள்ள கேட்டுக்கணும். நீங்க எந்த ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்னதாகவே உங்களுக்கு பல கேள்விகள் வரணும். இது செய்யலாமா, அது செய்யலாமா, நம்ம ஆண்டவர் வருவாரா, ஆண்டவர் என்னோடு இருப்பாரா, எல்லா கேள்வியும் நமக்குள்ள கேட்டுக்கொள்ள வேண்டும். ஆனா ஒரு திருமணத்துல ஆண்டவர் செய்த முதல் அற்புதம் திருமணத்துல தான் ஆண்டவர் முதல் அற்புதம் செஞ்சார். அவரோட அந்த திராட்சை ரசம் குறைஞ்சி போனுச்சு. ஒரு திருமணமாகி திருமண வாழ்க்கையில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்க காலங்களில் நாளடையில் அவர்களுக்குள்ள பிரச்சனைங்க வரலாம், அவர்களுக்கு சோர்வம் பழைய அப்படி குறைஞ்சி போகும். கிறிஸ்து இடைப்பட்ட பொழுது அவர் அந்த தண்ணீரை ருசியான ஒரு திராட்சை ரசம் மாற்றினார் இல்லையா? அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்க்கையில் திருமணம் ஆகும்போது கிறிஸ்து இடைப்பட்டு அந்த உங்களுடைய வாழ்க்கையில குறைவா இருக்கக்கூடிய அந்த காஞ்சி போன ஒரு ஒரு எல்லாம் சோர்வடைகிற நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு மகிழ்ச்சியான திராட்சை ரசத்தை கொடுத்து அந்த குடும்பத்தை மறுபடியும் உயர்த்துகிறத பார்க்க முடியும். அவர் நம்முடைய திருமணத்தில் நம்முடைய வாழ்க்கையில இடர் சந்தித்து நம்ம நெருங்கணும் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். திருமணம்ன்றது மேரேஜ் இஸ் எ டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. திருமணம்ன்றது ஒரு திருப்பு முனை. நம்ம எடுக்கிற தீர்மானத்துல தான் இருக்கு. எல்லாமே நம்ம எடுக்கிற ஒரு தீர்மானத்துல தான் இருக்குது. அது எந்த மதத்துல இருந்தாலும் நம்ம சரி இந்து, ஒரு முஸ்லிம், இஸ்லாமியர், ஒரு ப்ராட்டஸ்டன்ட், எதாக இருந்தாலும் சரி, ஒரு அட்வென்டிஸ்ட் பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் பரிசுத்தமான நம்ம கணக்கப்பட்டுறவங்க. அந்த பிள்ளை, அந்த அட்வென்டிஸ்ட் பிள்ளையோ தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளையா, தேவனுக்கு கீழ்ப்பந்து நடக்கிற பிள்ளையா, தேவனுக்கு கற்பனை கீழ்ப்பந்து நடக்கிற பிள்ளையா, தேவனுக்கு முதலெடுக்கிறோம் கொடுக்கறக்கூடிய பிள்ளையா, அதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டு அதை நம்ம பின்பற்ற வேண்டும். ஆண்டவருடைய ஆலோசனை இல்லாம நம்ம எதுவுமே செய்ய முடியாது. திருமணம்ன்றது திருமண காரியத்துல நீங்க வாலிப வயதுல நீங்க ஒரு திருமணம் எடுக்கும்போது அந்த திருமணத்துல ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்பட்டு நம்ம எதையும் செஞ்சிடக்கூடாது. ஆண்டவர் எண்ணெய் இல்லாமல் நீங்க ஆலோசனை செய்ய முடியாது. எண்ணெய் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, முடியாது. நான் ஆலோசனை கர்த்தர் ஆண்டவர் சொல்றேன். நீங்க எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஆலோசனை கேட்க வேண்டும். உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். நீங்க ஒரு தீர்மானம், நீங்க அவசரப்பட்டு தீர்மானம் எடுத்தா ஆண்டவர் உபவாசம் இருந்து கேட்கணும். நான் போகும் வழி சரியான பாதையா கர்த்தாவே எனக்கு காண்பியன்னு கேட்க வேண்டும். ஆண்டவர் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை ஆண்டவர் காண்பிப்பார். நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. ஒரு வாசகம் சொல்றாங்க, தங்களுடைய பூர்ண வளர்ச்சி அடையாத பருவத்தில் அவர்கள் அழகை, வசீகரத்தை அல்லது செல்வத்தை தங்கள் வாழ்க்கை துணையிடம் எதிர்பார்க்கின்றார்கள். இயற்கையாகவே அப்படிதான் எதிர்பார்க்கலாம். அழகு, செல்வம், வசீகரத்தை தெரியும். அழகை பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாது. வாலிப வயதுல மிகுந்த ஜாக்கிரதையா இருக்கும். அழகை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. ஒரு சகோதரி ஒருத்தவங்க சொன்னாங்க, அட்வென்டிஸ்ட்ல பொண்ணுங்கலாம் அழகே இல்லைங்க, ஆனா வேற மதத்துல நாங்க பாக்குறோங்க. எந்த அழகை தேடுறாங்க? அகத்தின் அழகா, முகத்தின் அழகா? வேதம் என்ன சொல்லிடுறோங்க? நம்ம அழகை பார்த்து நம்ம விழுந்துடக்கூடாது, நிறத்தை பார்த்து விழுந்துடக்கூடாது, உயரத்தை பார்த்து விழுந்துடக்கூடாது, பேச்சை கேட்டு விழுந்துடக்கூடாது. முக்கியமா பெண் பிள்ளைங்களுக்கு பேச்சில மயங்கு, நல்லா அழகா பேச்சிலாம் மயக்கிடுவானுங்க சில வாலிப பசங்க. அந்த மாதிரி கண்ணில விழுந்துடக்கூடாது. விழுந்த ஜாக்கிரதையா இருக்காங்க. முன்னெல்லாம் வாலிப பிள்ளைங்க, பெண்களோ பசங்களோ போகும்போது, வெளியே போகும்போது சீக்கிரமா வந்துரு அவங்க கண்டிஷனா வளர்ப்பாங்க இல்லையா? பிள்ளை யாராவது ஏதாவது பிடிச்சி ஈத்துட்டு வந்துட போறானோ அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணுங்களா சரி வாலிப யாராவது ஒரு கனெக்ஷன் வந்துட போதும் சொல்லிட்டு பயப்படுவாங்க இல்லையா?
நம்ம வாழ்கிற இந்த காலத்தில் நீங்கள் வெளியே அனுப்பவே தேவையில்ல, எல்லாம் வீட்டிலே உட்காந்துட்டு கனெக்ஷனில் இருப்பான். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, இன்னும் பல விதமான சேட்டிங்கு, நிறைய இதெல்லாம் இருக்குது, மீடியா இதெல்லாம் இருக்குது. அதிலே சாத்தான் இணைக்க வச்சுப்பான். நம்ம எப்படிப்பட்ட ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உன் இருதயத்தை எல்லா காவலோடும் கற்றுக்கொள், ஜாக்கிரதை. அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஜாக்கிரதையா எல்லா காவலும் காத்துக்கொள். சாத்தான் வந்து புகுறதுக்கு நம்ம இடம் கொடுக்காத மிகுந்த கவனத்தோடு நம்ம காத்துக்கொள்ளும் போது ஜீவ ஊற்று புறப்படும். அழகை பார்த்து நீங்கள் மயங்கிடக்கூடாது. வாலிப பிள்ளை நீங்கள் அழகை பார்த்து மயங்கிடக்கூடாது. வேதம் ஆண்டவர் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? பிரவயர்ப நீதிமொழிகள் 31 30 வசனம். நீதிமொழிகள் 31 30 வசனம் படிங்க. சௌந்தர்யம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். யாரு புகழப்படுவாளாம்? யாரு புகழப்படுவாளாம்? கர்த்தருக்கு பயப்படுகிற புகழப்படுவார். La grâce est trompeuse et la beauté. அப்போ சொல்லுங்க உங்கள்கிட்ட கேட்கல, சொல்லுங்க. La beauté est vaine. La femme qui craint l'Éternel est celle qui sera, அவள் தான் புகழப்படுவாள். இதுதான் ஆண்டவர் சொல்றது. இதுதான் அழகை பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாது. நம்ம வாலிப பிள்ளைங்க எல்லாத்துலேயும் நிறையா படிப்பு விஷயத்துலையும் வாழ்க்கை விஷயத்துலையும் அவங்களுடைய வேலை விஷயத்துலையும் நம்மகிட்ட எல்லாம் ஆலோசனைலாம் கேட்பாங்க. நிறைய காரியங்கள்லாம் பெற்றோர்கள்ட்ட கேட்பாங்க. அந்த வாலிபத்தில் ஒரு துணையை தேர்ந்தெடுப்ப ரகசியமாக பேசி எல்லாத்தையும் ரகசியம் முடிச்சுட்டு கடைசியில் தான் தெரிய வரும். நிறைய குடும்பத்தில் நம்ம பார்த்துருக்கோம். கடைசியில் தான் அதில் மட்டும் ஆலோசனை கேட்க மாட்டோம், அவங்களாவே ஆலோசனை எடுத்துருவாங்க. ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அவர் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு தீர்மானமும் நீங்கள் எடுக்கக்கூடாது. அவரோட ஆலோசனை இல்லாமல் எந்த ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமானது. துணை திரும்பது மாத்திரம் அதில் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு நாம் செய்ய வேண்டியது அவசியம். நிறைய நம்ம ஊர்லலாம் பார்த்துருக்கோம். இப்போல்லாம் அப்படி கிடையாது. பெற்றோர்லாம் உத்தரவு கொடுத்துறாங்க. அந்த காலத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க பெற்றோர்லாம். ஊர்லலாம் இந்தியாவெல்லாம் வேற வழியே இல்லைன்னு சொல்லி திடீர்னு ராத்திரி நகையெல்லாம் எடுத்துகிட்டு வேணத்தில் எடுத்து கிளம்புறாரு, எஸ்கேப் ஆகிடுவாங்க. எங்கே பார்த்தாலும் தேடி கடைசியில் போலீஸ். நிறைய பார்த்துருக்கோம், நம்ம ஊரில் பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போலாம் அப்படி கிடையாது. மிரட்டுவாங்க. கல்யாணம் பண்ணி வைக்கிறான், தற்கொலை பண்ணிக்குவான், அப்படி மிரட்டுவாங்க இந்த காலத்தில். உடனே பெட்ரோல்லாம் செஞ்சு வச்சுருவாங்க. இது மிகப்பெரிய பெட்ரோலுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொடுமை, ஏற்றுக்கொள்ள முடியாதது. இது மிகப்பெரிய ஒரு பாவம். ஆண்டவரே, உங்களுடைய திருமணம் எப்படி இருக்கணுமா? ஆண்டவர் சொல்றாரு. 1 கொரிந்தியர் நம்ம படித்த அந்த வசனத்தின் பிரகாரம் 1 கொரிந்தியர் 6 14 வசனத்திலிருந்து 18 வசனம் வரைக்கும் வாசிப்போம். ஆ 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் யார்கிட்ட? அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் ஆண்டவர் உண்மையான தெய்வத்தை வணங்காத வேறு ஜாதி இடத்துல சேராத, இணைக்கப்படாத, பிணைக்கப்படாத. படி. வசனம் படிங்க, சொல்லுங்க. படிங்க. சொல்றாரு. போதும். சொல்றாரு, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோட பிணைப்படாத, ஜாக்கிரதை. இருளுக்கும் ஒளிக்கும் வெளி சம்பந்தம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, ஒத்து போவாது. அதனால பிணைப்படாத. இது நம்ம
உபாகமத்துல 22:10 படிச்சு பார்க்கும்போது ஆண்டவர் சொல்ற, மாட்டையும் கழுதையும் பிணைந்து விடாதிருப்பாயாக. உழறாங்க இல்லையா, 2 மாடும் வச்சா தான் சரியா அது போகும். அவன் மாட்டையும் கழுதையும் வச்சா அது என்ன, கழுதை வந்து மாட்டு ஈக்குவலா நடக்குமா? நடக்காதா? அந்த வசனத்தை அந்நியனுக்கு பிணைப்படாது இருக்குன்னா அதுதான் அவர் அந்த உதாரணத்தை தான் பவுல் எடுக்கிறார். நம்ம போற பாதை வந்து நம்ம 2 ஒன்னா இருந்தா தான் சரியான வழியில போக முடியும். ஒரு தண்டவாளம் இருக்குது, ட்ரெயின் போறதுக்கு 2 தண்டவாளமும் ஒரே இதுல பாடி திரும்பிச்சா 2 திரும்பும். ஒரு தண்டவாளம் ஒரு வந்து வேற கொஞ்சம் நவுந்துச்சுன்னு வச்சுங்க, ட்ரெயின் கீழே வந்துடும். அப்ப நம்ம போறது நம்ம தெரிந்தெடுக்கும் துணையும் நம்மளுடைய நோக்கமும் நம்மளுடைய வழியிலும் ஆண்டவருக்கு பிரியமான வழியில இருக்கும்போது தான் 2 ஒரே வழியில போய் பரலோகத்துக்கு போய் சேரும். அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. ஆமோஸ் 3:3 பார்க்கும்போது 2 பேர் ஒருமனப்பட்டில் இருந்தால் ஒழிய ஒருமித்து நடப்பார்களோ. 2 பேர் சேர்ந்து ஒரே நோக்கத்தில் ஒரே வழியில் நடக்கும்போது தான் அதுல போய் சேர முடியும்ட்டு சொல்றாங்க. ஒரு ஆய்வு எடுத்தாங்க. ஒரு ஆய்வுல, உலகத்துல ஆய்வுல கிறிஸ்தவர்களில் 10ல் 8 பேர், 10ல் 8 பேர் கிறிஸ்தவர்கள் அல்லாதோரை திருமணம் செய்து கடைசியில் தேவனையும் சபையையும் விட்டு விலகி போகின்றனர் என்று புள்ளி விவரம் ஒன்று கூறுகிறது. ஒரு ரிசர்ச் எடுத்திருக்கிறாங்க. இதில் அவங்க சொல்றாங்க 10ல் 8 பேர் வேற ஒரு திருமணம் எடுக்கும்போது அவங்களோட வாழ்க்கையை வேறு விதமாக முடிகிறத பார்க்கின்றோம். ஆய்வு சொல்லுது. அம்மையார் சொல்றாங்க, அந்த நீங்க வாலிப வயதில் உங்களை நீங்க தீர்மானிக்கும் போது அந்த நபருடைய குணாதிசயம் எப்படி இருக்குது, அவர் ஆண்டவருக்கு பிரியமானவரா இருக்கிறாரான்னு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணுமா. 2வது, ஆண்டவரோட அந்த மனிதனுடைய மனைவியோட அந்த பெண்ணோட அந்த ஆணோட ஒரு உறவு இதயம் தேவனோடு இணைந்து இருக்குதா, இதெல்லாம் பார்க்க வேண்டும் என்று அவங்க வந்து சொல்றாங்க. ஒரு ஊர்ல உண்மையா நடந்த ஒரு சம்பவம், நம்ம செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையில நடந்த ஒரு சம்பவம். ஒரு பெண்ணு ஆண்டவருக்கு ரொம்ப கீழ்ப்படிந்து பயந்து நடக்கக்கூடிய ஒரு பெண். அந்த பெண் எப்போதும் ஆண்டவருடைய ஆலோசனை இல்லாம செய்யாத அந்த பெண், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பெண், கீழ்ப்படிந்து நடந்த ஒரு பெண். ஆண்டவர்கிட்ட கேட்டுச்சு, ஆண்டவரே என்னுடைய திருமணம் என்னோட வாழ்க்கை எப்படி, நீங்க தான் எனக்கு திருமணம் பண்ணணும், நீங்க தான் எனக்கு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மணமகனே எனக்கு காட்டும் கர்த்தாவேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் ஜெபிச்சிச்சு. ஒரு நாள் கனவு வந்தது. அந்த கனவுல ஆலயத்துக்கு அந்த பொண்ணு போகுது. கனவு உண்மையா நடந்த சம்பவம், அட்வென்டிஸ்ட் சபையில் நடந்த சம்பவம். ஆலயத்துக்கு போகுது அந்த பொண்ணு. அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா போய் உட்காந்துருக்குறாங்க. அந்த உட்காந்துருக்கும் போது ஒரு வாலிப பையன் வந்து அந்த பெண் பக்கத்துல உட்காந்தான். அந்த பெண்ணு அவனை பார்க்குது. அப்புறமேல அந்த பொண்ணோட அதுக்கப்புறம் அந்த கனவு ஏந்திச்சு, அந்த பொண்ணு முடிச்சு ஏந்திச்சு. அதான் ஆண்டவர் காட்டிருக்கு. அந்த சனிக்கிழமை காலையில் கோயிலுக்கு போகுது. போய் அந்த பொண்ணு அந்த பெற்றோர்களோட உட்காருது. அந்த கனவுல பார்த்த அதே பையன், அதே ட்ரெஸ், அதே கலர் ட்ரெஸ், அதே முடி, அதே ட்ரெஸ் எல்லாம் போட்டு அதே பக்கத்துல வந்து உட்காந்து அந்த பார்த்துச்சு. அந்த பொண்ணு அதை ஆச்சரியப்படிச்சு. அந்த மெய்யாகவே ஆண்டவர் என் ஜெபத்துக்கு செய்ய கொடுத்தார். ஆனால் அந்த பொண்ணு சொல்லல. அப்படியே பைபிளில் படிச்சு பார்த்தா கூட எப்படி காரியம் எப்படி முடியுமோ என்று மனதில் வைத்து கொண்டான்றது நிறைய இடத்துல இல்லையா படிச்சிருக்கோம் இல்லையா. அது திருமணம் வர வரைக்கும் சொல்லவே இல்லை. இது எப்படி ஆண்டவர் வழி நடத்துறாருன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பேசினான், இதுவும் பேசினுச்சு, பழகினா திருமணங்களுக்கு வந்து கடைசி திருமணம் ஆகிறப்ப அன்னைக்கு தான் சொல்லிச்சு, ஒன்னு ஆண்டவர் எனக்கு காட்டினார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கேட்கிறவன் எவனோ பெற்றுக்கொள்வான். எந்த வித இந்த கனவுல வந்து மாத்திரம் இல்ல, எந்த விதத்திலேயாவது ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பார். இது என்னுடைய சித்தம், இந்த வழியில போ, இந்த பாதையில செல், நீ வலதுபுறமாய் சாயும் போது இடதுபுறமாய் சாயும் போது வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாக சொல்லும் வார்த்தையை காதுகள் கேட்கும். ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கும்போது ஆண்டவர் அந்த வழியை காண்பிப்பார். நம்ம சில நேரத்தில் தப்பு கணக்கு போட்டுருவோம். சில நேரத்தில் பெற்றோர்களும் சரி, வாலிப பிள்ளைங்களும் சரி, அவசரப்பட்டு தீர்மானம் எடுத்து ஆசைப்பட்டு நம்ம அந்த ஆசையில அவர் காதலில் ரொம்ப தூரத்தில் போயிடுறது.
கொஞ்சம் ஃபோனை கொஞ்சம் நிறுத்தி வச்சுருங்க. அவசரப்பட்டு ரொம்ப தூரம் போயிட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு மாஸ்டர் அரியர் செய்ய முடியாது, பேக்கில் போக முடியாது. என் இதயத்தை கொடுத்துட்டேனே, அந்த பெண்ணுக்கு கொடுத்துட்டேன், இந்த பையனுக்கு கொடுத்துட்டேனே, திரும்பி மாஸ்டர் அரியர் செய்கிறது பெரிய கஷ்டமாயிடும். அப்புறம் நமக்கு வந்து தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம அதை நம்ம மாற்றிடலாம், அந்த சத்தியத்தை சொல்லி கொண்டு வந்துடலாம், மாற்றிடலாம், அந்த பொண்ணை மாற்றிடலாம், அந்த பையனை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா தப்பு கணக்கு போட்டு நம்ம ஏமாந்துடக்கூடாது. இது வேதத்தின் அடிப்படையில் இல்லாதது. அது ஒரு பெரிய கண்ணில் நம்ம போய் மாட்டிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிடும். பிலேயாம் சம்பவத்தை நம்ம பற்றி பார்க்கணும். இஸ்ரேல் ஜனங்கள் பிலேயாம் சம்பவத்தை பற்றி பார்க்கலாம். ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய எச்சரிக்கை. என்னாகமோ 31:14 பார்க்கும்போது, அப்போது மோசே யுத்தத்தில் வந்த 1000 பேருக்கு தலைவரும் 100 பேருக்கு தலைவருமாய் சேனாபதி கோபம் உண்டு அவர்களை நோக்கி, இஸ்திரிகள் எல்லாரும் உயிரோடு விட்டு விட்டீர்களா? அவங்க போய் எல்லாத்தையும் சாவடிச்சுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இவங்க விட்டுட்டாங்க, பெண்கள்லாம் விட்டுட்டாங்க. ஆண்டவர் சொல்ற, பேயோரின் சங்கதியிலே பிலேயாமின் ஆலோசனையினால் இஸ்ரேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ண காரணமாக இருந்தவர்கள் இவர்கள் தானே. கர்த்தரின் சபையில வாதையும் நேரிட்டதே. அந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவர் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து அந்த நெருங்குற டைம்ல ரொம்ப பரிசுத்தமா ஆண்டவர் ரொம்ப பியூரா வச்சிருந்தாரு. சாத்தான் எவ்வளவு முயற்சி பார்த்தான், அந்த ஜனங்களை உடைக்க முடியலையா. பேயோரின் மகன் பிலேயாம் அவன் ஒரு ஆலோசனை கொடுத்தான். அந்த பேரு எவ்வளவு இங்கவா அங்கவான்னு ஆண்டவர் நான் சொல்றது தான். அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட அவரால் ஆசீர்வதிக்கப்பட சொன்னார், நான் சபிக்க முடியாது. அப்ப அவர் சொல்றாரு, கடைசியில் அவன் போகும்போது பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரே வழி, அவங்கள நீ உடைக்கணும்னு விரும்புறியா, ஒரே வழி, இந்த உன் பெண்ணு அவங்களுக்கு கொடு, அவங்க பெண்ணு உங்களுக்கு கொடு, எல்லாம் முடிஞ்சிடும், சரியா. அதனால வாத எழுப்பட்டு எவ்வளவு பேர் மரித்து பண்ணார்கள். சாத்தானுக்கு தெரியும் எப்படி. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வாழ்க்கையை துணை தீர்மானிப்பது ரொம்ப முக்கியமான காரியம். அது உங்களோட வாழ்க்கையே மாற்றி புரட்டி போட்டுவிடும். மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவர் வந்து நம்ம ஆதி ஆகமத்தில் படிச்சு பார்க்கும்போது, ராட்சதர்கள் அந்நாட்களே ராட்சதர் பூமியில இருந்தார்கள், பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்தில் ஆதி 6:4 கூடுகிறதுனால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகி பலவான்கள் ஆனார்கள். மனுஷர் அந்த சேத்திட வம்சம், சேத்திட வம்சம் இந்த வம்சத்தோட வந்து சேரும் போது அது வந்து அந்நிய தெய்வம் மற்ற எல்லா பாவத்தோடு அவர்களை இணைந்து அசுத்தமாக்கப்பட்டது. மனுஷனுடைய இருதயம் பூமியிலே அக்கிரம பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தம் பொல்லாது என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனசாப்பட்டார். அது அவர் இதயத்துக்கு விசனமாய் இருந்தது. நீங்க ஒரு அவசரப்பட்டு நீங்க தீர்மானம் எடுக்கும்போது அதே வசனம் தான் நமக்கு ஆண்டவர் வந்து மனஸ்தாவப்படுவார். நீங்க அவசரப்பட்டு ஒரு தீர்மானம் எடுக்கும்போது ஆண்டவர் மனஸ்தாவப்படுவார். அவருடைய மனதுக்கு அது விசனமாயிருக்கும். காதலிக்கிறது பாவம் அல்ல, காதலிக்கிறது பாவம் அல்ல. ஆனா அந்த காதலிக்கிறது யாரை காதலிக்கிறாங்க, அந்த திருமணம் எப்படி போய் முடியும், அந்த வழி அந்த சரியான பாதையில் கொண்டு போவோமா என்பதை தீர்மானித்து தான் காதலிக்க வேண்டும். நம்ம வந்து அவசரப்பட்டு நம்ம எந்த ஒரு காரியங்களும் அம்மையார் சொல்றாங்க, மிக்ஸ் மேரேஜ் ப்ரொடியூஸ் த வர்ஸ்ட் ரிசல்ட்ஸ். ஃப்ரான்சில சொல்றேன், les mariages mixtes, les mariages mixtes ont donné des pires résultats. தமிழ்ல கலப்பு திருமணம் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியது. அவங்க தெய்வீக ஆலோசனை ஆண்டவர் சபைக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள். நம்ம மாற்றிடலாம், எப்படி நம்ம சபை கொண்டு வந்துடலாம், நம்ம வந்து சரியான வழியில் கொண்டு வந்துடலாம், ஆணு பெண்ணை மாற்றி கொண்டு வந்துடலாம். பெற்றோர்களும் அப்படி அவசரப்படி தீர்மானம் பண்ணுறது, பிள்ளைகளும் அவசரப்படி தீர்மானம் பண்ணுறது. வேதம் என்ன தரமா எச்சரிக்கிறது? 1 கொரிந்தியர் 7:16 1 கொரிந்தியர் 7:16 மனைவியானவளே, நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ? உனக்கு எப்படி தெரியும்? நீ இன்னைக்கு சொல்லலாம், நான் கொண்டு வந்துடுவேன், நான் என்ன சொன்னாலும் என் புருஷன் கேட்பார், நான் என்ன சொன்னாலும் என் மனைவி கேட்கும், என் மேல அவ்வளோ அன்பு வச்சிருக்குது, நான் எப்படியாவது கொண்டு வந்துடுவேன். ஏமாந்துடாத. ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ? மனைவியை கேட்கிறாரு. புருஷனே, நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ?
யாருக்கு தெரியும்? உனக்கு தெரியாது. நாளைக்கு என்ன நடக்கணும் உனக்கு தெரியாது. அவசரப்பட்டு தீர்மானிக்க கூடாது. இப்போ 1 தீமோத்தேயு 2:15 1 தீமோத்தேயு 2:15 அப்படி இருந்த தெளிந்த புத்தியோடும் விசுவாசத்துல அன்பிலும் பரிசுத்துல நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பெற்றினாலும் ரட்சிக்கப்படுவாள். சரி, திருமண பொருத்தங்கள்லாம் பார்க்குறாங்களே, ஹிந்துக்கள்லாம் அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. பொருத்தங்கள்லாம் பார்க்கறது ஹிந்துக்கள் முக்கியமா. பெண் பார்க்கும்போது ஜாதகம்லாம் பார்க்கும்போது பெண்கள் 10 காரியத்தை பார்ப்பாங்க. நிறையா ஒரு லிஸ்டே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கனாக்கா, தின பொருத்தம், கன பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், அப்படி வருஷத்தில் ஒரு 10 பொருத்தம் சொல்லுவாங்க. இந்த 10ல் 1 பொருத்தம் இல்லைனாலும் கல்யாணத்தை வேணாம்னு சொல்லிடுவாங்க. அதில் முக்கியமாக ரஜ்ஜி பொருத்தம்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப முக்கியமானதான், அது முக்கியமாக இருக்கணுமா. அப்புறம் என்ன சொல்லுவாங்க ஹிந்துக்கள், குலதெய்வம் இருக்கு இல்லையா, அந்த குலதெய்வம் எங்களுடைய குலதெய்வத்தில் வணங்குற அந்த ஜாதியில் அந்த குலதெய்வத்தை வணங்குற குடும்பத்தார தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நோக்கம் உண்டு அவங்களுக்கு. அந்த குலதெய்வத்தை வணங்காது வேற ஒரு ஜாதியில் வேற ஒரு இதில் எடுத்தாக்கா 7 ஜென்மம் சாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்துக்கள் அவங்களுடைய நம்பிக்கை. உண்மையான தெய்வத்தை வணங்காத அந்த ஹிந்துக்கள், உண்மையான தெய்வத்தை பின்பற்றாத அவர்களே இவ்வளவு பொருத்தம் பார்த்து எவ்வளவு ஜாக்கிரதை செய்யறாங்கனாக்கா, வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் உண்டாக்கின தேவனாகிய தேவனுடைய நாமத்தை வணங்குற நாம், தேவனை தொழுது கொள்கிறான். எப்படிப்பட்ட ஒரு பொருத்தம் பார்க்க வேண்டும், நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பிள்ளைகள் நீங்க தீர்மானிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்துகிறார்கள், உங்களுக்கு எல்லாம் சுதந்திரமும் உண்டு. ஆண்டவர் சொல்றேன்னா, என்னோட கரத்துல ஜீவனையும் அழிவு வச்சிருக்க, நீ தான் தீர்மானிக்கணும், நீ தான் தீர்மானிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாரு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் மிலான்ல இருக்கிறார். அவர் எவ்வளோ சத்தியத்தை சொல்லியிருக்கான். அவர் ரொம்ப பிடிவாதமா ஹிந்து வயராக்க முடியவர். அவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவரை பார்த்தேன். அவருக்கு ஒரு மகன் திருமண வயது வந்துருச்சு, அவனுக்கு பெண்ணு தேடி இருக்கான், அதில் சொல்லியிருந்தார். அவரோட நான் பேசியிருந்தேன், எப்படிங்க சௌக்கியமா இருக்கீங்களா, பையன் இப்படி இருக்கான், கல்யாணம் ஆக போகுதுங்க இன்னும் கொஞ்ச நாள்ல அப்படின்னு. அப்படிங்களா, சந்தோஷம். பொண்ணு யாரு, கிறிஸ்தவ பொண்ணுங்க அப்படின்னு. ஏன்னாங்க சந்தோஷம் தானேங்க, நீங்க கிறிஸ்தவங்க நீங்க சொல்றீங்க, நாங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப குடும்பத்தை விட்டு கொடுக்காம பெரிய பிரச்சனை பெரிய தாரெல்லாம் வந்துச்சுங்க, அவன் அதுதான் வேணும்ட்டான் அப்படின்னு சொன்னாரு. கிறிஸ்தவ குடும்பம் அப்படி. அந்த பெண்ணுடைய தகப்பன் எனக்கு தெரியும், அவருக்கு நான் சத்தியம் சொல்லியிருக்கேன். அவர் ரொம்ப வைராக்கியமா ஓய்வு நாள் கிடையாது, ஒழிஞ்சிச்சு, ரொம்ப வைராக்கியமா சொன்னாரு. அவர் என்ன தெரியுமா செஞ்சாரு, இந்த கட்டப்புறம் இந்த பையன் அப்பா என்கிட்ட சொல்றாரு, அதெல்லாம் ஓகே சொல்லிட்டாருங்க. அவர் பொண்ணு வர்றதா இருந்தாலும் திரும்ப அங்க செய்யறா இருந்தாலும் நான் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அவர் சொல்லிட்டாரு. நான் கேட்டேன், எங்கங்க சபையில் அந்த பொண்ணு சபையில் இருக்கிறவங்க, சபையில் கல்யாணம் நடக்க போதா இல்லாட்டி ஹிந்து இது அதெல்லாம் கிடையாது, அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களே சொல்லிட்டு அந்த பொண்ணுட அப்பா சொல்லிட்டாரு, எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஓகே, நாங்கள் எல்லாம் ரெடியாக செஞ்சிடறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உங்கள் இதில் செய்யணும் அதுலேயும் செஞ்சிடறோம். என்கிட்ட ஓய்வு நாளை பற்றி அவ்வளோ வைராக்கியமாக பேசின மனுஷன், இவன் நல்ல ஒரு வேலையில் நல்ல சம்பாத்தியம் நல்லா இருக்கிறான் அந்த பையன். எதை நோக்கி போகிறோம்? ஆண்டவர் சரி, உனக்கு முன்னதாக ஜீவனையும் அழிவையும் வச்சிருக்கேன், எதை நீ தீர்மானிக்கிற? நீங்கள் எடுக்கிற தீர்மானம், இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கிற தீர்மானம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நல்ல படிப்பு இருக்கலாம் ஒருத்தவனுக்கு, நீங்கள் ஒரு பெண்ணு ஒரு ஆணையோ ஒரு ஆண் பெண்ணையோ விரும்புகிற ஒரு சூழ்நிலை வந்தால் நல்ல படிப்பு இருக்கலாம், அதை வச்சு நீங்கள் அவசரப்பட்டுறக்கூடாது. நல்ல ஒரு வேலை இருக்கலாம், நல்ல சம்பாத்தியம் இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு பயப்படும் மகனா, தேவனுக்கு பயப்படும் மகளா? இந்த கேள்வி முதல் கேள்வி உங்கள் மனதில் ஏற்படக்கூடிய முதல் கேள்வி அதுவாக தான் இருக்கணும். அதை நான் மறந்து விடக்கூடாது. வேதம் என்ன சொல்லுது? நீதிமொழிகள் 13 19 அதிகாரம் 14 வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, வீடும் ஆசையும் பிதாக்கள் வைக்க சுதந்திரம், புத்தி உள்ள மனைவியோ, புத்தி உள்ள மனைவியா இருந்தாலும் சரி, புத்தி உள்ள மகனா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு பிள்ளையா இருக்க வேண்டும். தமிழ்ல சொல்லுவாங்க, காதலுக்கு கண் இல்லைன்னுவாங்க, குருட்டுத்தனமா அவசரமா போய் விழுந்துடுது. ஆனால் வாழ்நாள் முழுதும் கண்ணீரோடு அலைவாங்க. அதனால தான் ஒரு உண்மையாக நடந்த சம்பவம், நேரம் அதிகமாகிட்டு இருக்குது, உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் நம்ம அட்வென்டிஸ்ட் சபையில் நடந்தது தான். மறுபடியுமா நமது சபையில் அட்வென்டிஸ்ட் சபையில் நடந்த ஒரு
சம்பவம் தான். ஒரு போதகர் என்னோட சொன்னார் அந்த சம்பவத்தை. ஒரு அட்வந்த பையன் ஒரு பிராமண பெண்ணை கல்யாணம் ஆசைப்பட்டான். ரொம்ப ஆசைப்பட்டு அந்த பெண் மேல அளவில்லாத அன்பு வச்சு அந்த பெண்ணை ரொம்ப நேசிச்சு அவன் அந்த பெண்ணுக்காக எதையும் தியாகம் செய்யறதுக்கு இது பண்ணிட்டு அந்த பெண்ணு அதுவும் சொன்னிச்சு, நான் ஞானஸ்நானம் எடுத்து நான் உங்கள் சபைக்கே வரேன் எல்லாம் சொல்லி எல்லாம் திருமணம் முடிஞ்சிச்சு. பல போராட்டங்களுக்கு பிரச்சனைகளுக்கு அப்புறம் திருமணம் நடந்தது. திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சில பிரச்சனைகள்லாம் சின்ன சின்ன காரியங்கள், அவங்க பெற்றோர்கள் அவங்க வேறு மதத்தாரர் இல்லையா, இவங்க அட்வந்த மதத்தார், சில பிரச்சனைகள் குடும்பத்தில் வந்தது. இருந்து அது 1.5 வருஷம் ஓடிச்சு. ஒரு பிள்ளை பிறந்தது, பெண் பிள்ளை பிறந்தது. அந்த பெண் பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் தான் குடும்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனை உண்டாகும். தொட்டி இருக்குதுங்களா, குழந்தைய போட்டு தொட்டியை ஆட்டுவாங்கள்ல, அதுக்கு சில சாங்கியம்லாம் இருக்குது அவங்களுக்கு. இந்துக்கள் இப்படி இருந்து பொட்டி இப்படி இருக்கணும், அது என்னமோ செய்யணும், எனக்கு சரியா தெரியல. எனக்கு அதுல இப்படி தான் செய்யணும் அப்படிலாம் செய்யணும்னு இவங்க வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அது பிடிக்கல, அது பிரச்சனைலாம் வந்தது. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு காது குத்துறதுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். உண்மையா நடந்த சம்பவம். இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். அதுல பிரச்சனை வந்தது. கடைசியில் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு அந்த பிள்ளைக்கு போய் எதை செய்யறதுக்கு என்னோட ஒரு பிரச்சனை அதிகமாகி அவங்களுக்குள்ள பிரச்சனை சண்டை போலீஸுக்கு போயிட்டார். போலீஸுக்கு போய் போலீஸ் அங்கேயும் ஒன்றும் செய்யணும். பாஸ்டர்லாம் உட்காந்து பாஸ்டர் எவ்வளோ செஞ்சு ஒன்றும் நடக்கல. போலீஸுக்கு போய் எவ்வளோ நாட்களே 6 வருடம் இப்படியே போணுச்சு. 6 வருடத்துக்கு அப்புறம் கடைசியில் இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. நீதிமன்றத்துக்கு போய் நீதிக்காக போறாங்க. அந்த பாஸ்டர் கண்ணீரோட எவ்வளோ அவங்களுக்காக நான் ஜெபிச்சேன், எவ்வளோ முயற்சி பண்ணேன், எவ்வளோ பிரயாசப்பட்டேன், இன்னைய வரைக்கும் அதனால ஒண்ணுமே முடியல, கண்ணீரோடு ஒவ்வொரு நாள் ஜெபிக்கிறேன் அவங்களுக்காக. நாம எடுக்கும் தீர்மானம் ஆரம்பத்துல நல்ல இனிப்பா இருக்கிற மாதிரி தெரியும். யோவான் சொல்றாரு, அந்த புஸ்தகத்தை வாங்கி நான் சாப்பிட்டேன், இனிப்பா இருந்துச்சு, வயிற்றுக்கு போன போதோ கசப்பா இருந்தது. ஆரம்பத்துல கண்ணு தெரியாது, ஆகாயத்துல பறக்கிற மாதிரிலாம் இருக்கும். பிறகுதான் வாழ்க்கை என்பது. அந்த பிறகு உள்ள வாழ்க்கையை முன்னதாவே நீங்க பார்க்கணும். ஆபிசிப்பை நீங்க தூரத்துல பார்க்கணும். ஆபிரகாம் ஈசாக்கு இவங்கெல்லாம் தூரத்துல பார்த்தே போனாங்களாம். ஆபிரகாம் பெரிய பணக்காரன், வீடு கட்டி சந்தோஷமா இல்லை, அவங்களாம் பரதேசிகளை தான் ஓடிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு மேலோகம் ஒரு ராஜ்யம் இருக்கு, அதையே பார்த்து போயிட்டு இருந்தாங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானம் இதெல்லாம் நம்ம மேல் நோக்கியே பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் பற்றி ஒரு சங்கீதத்தில் 128ஆம் சங்கீதத்தில் சொல்லியிருக்குது, உன் மனைவி வீட்டோரங்கள் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பார், உன் பிள்ளைகள் எல்லாரும் பந்தய சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானம் ஆண்டவருக்கு பிரியமான தீர்மானமா இருந்துச்சுனாக்கா இந்த வாக்குத்தத்தம், இந்த வசனம் நிறைவேறும் உங்க வாழ்க்கையில. இல்லாட்டி உங்க கணவன் போற வழியில் நீங்க போக முடியாது, நீங்க போற வழியில கணவன் வர முடியாது, உங்களுக்கு பிள்ளைகளும் போவோம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிள்ளைங்க, அந்த பிள்ளை 6 வயசு பிள்ளை, இங்கேயும் அங்கேயும் அந்த பிள்ளை குழம்பி போய் அந்த பிள்ளை ஒரு இது வேற விதமா இருக்குதான். அந்த பிள்ளை அங்க நடக்கிற சண்டை சின்ன வயசுல பாதிக்கும் இல்லையா மனசு பிள்ளைங்களுக்கு. கடைசி காலம் நெருங்கிட்டு, ஆண்டவர் வருகை நெருங்கிட்டே இருக்குது. நீங்க ஒரு அவசர தீர்மானம் எடுத்து நீங்க வேற தீர்மானம் பண்ணினீங்கன்னாக்கா கடைசி காலத்துல ஆண்டவருடைய வருகைக்கு முன்னதாக மிகப்பெரிய தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். நீங்க உங்களுடைய தீர்மானம் எடுத்தீங்கன்னாக்கா ஞாயிறு ஆசிரிப்பு திட்டம் வரும்போது உங்களோடு நீங்க தீர்மானம் பண்ணின அந்த துணை ஆணோ பெண்ணோ உங்களோட இணைந்து உங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் உங்களை பின்பற்றி வருவார்களா? நீங்க அதுல போய் விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் நம்ம முன்னாடியே நம்ம யோசிக்கணும். உங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கலாம், உங்க பெற்றோர்ல நேசிக்கலாம், உங்கள் பிள்ளைகள் சத்திய வழியில் நடக்கலாம், எல்லாம் செய்யலாம், சாமர்த்தியமான பெண்ணா கூட இருக்கலாம். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவையை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த நம்ம கடைசி வரைக்கும் நம்மளை பின்பற்ற மாட்டார்கள் என்பது நிச்சயம். அநித்தியமான வாழ்வுக்காக நித்திய ஜீவனை நம்ம எடுக்கக்கூடாது.
மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுடக்கூடாது. உலக இன்பங்களுக்காக நம்ம ஆண்டவரன்னு விட்டு விடக்கூடாது. எந்த ஒரு காரியத்தில் ஆண்டவருன்னு வரும்போது அதில் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு இடமே இல்லை, பேரம் பேசுவதுக்கு இடமே இல்லை. என்னுடைய கொள்கை இதுதான் என்று நம்ம உறுதியான தீர்மானத்தை இருக்க வேண்டும். ஆண்டவர் கேட்டார் பேதுருட்ட, இவர்களிலும் என்னை அதிகமாக நேசிக்கிறியா பேதுரு? நீங்கள் ஒரு நண்பரையோ ஏதாவது ஒரு வயதில் இருக்கும்போது காதலில் ஈடுபடும் போது ஆண்டவர் கேட்குற கேள்வி உங்கள் காதலை கேட்கணும். இந்த மகனை விட, இந்த மகளை விட நீ என்ன அதிகமாக நேசிக்கிறாயா? அந்த ஆண்டவர் பேதுருட்ட கேட்ட அந்த சத்தம் உங்கள் காதலில் தொளிக்கணும். பேதுருவே, இவர்களிலும் என்னை அதிகமாக நேசிக்கிறாயா? நான் காதலிக்கிற பெண்ணை விட ஆண்டவரே நேசிக்கிறேனா? காதலிக்கிற பையனை விட நான் உங்களை நேசிக்கிறேனா என்ற கேள்வி உங்களுக்குள்ள வர வேண்டும். அது மறந்துடக்கூடாது. மத்தேயுல இயேசு சொல்றாரு இல்லையா, தகப்பனையாவது தாயையாவது என்னில அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் நல்ல. இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு ஒரு மேலாய் நேசிப்பவர்கள் மட்டுமே பரிசுத்த திருமணத்திலும் குழந்தைகளை வளர்ப்பதிலும் ஒருவரை ஒரு ஊக்குவிக்குவதிலும் கட்டி எழுப்பும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அன்பை கொண்டிருப்பார்கள். சொல்றேன் கேட்டுங்க, கொஞ்ச நேரம் ஆகுது. Seuls ceux qui mettent Jésus-Christ au centre de leur vie auront l'amour nécessaire pour s'aider et grandir ensemble dans le mariage et pour bien élever leurs enfants. அவன் மாத்திரமே தான் இதுல வெற்றி பெற முடியாது. ஆதாம் ஏவாளை திருமணம் செய்து வைத்த தேவன் இன்றையும் ஒவ்வொரு திருமணத்தை ஆண்டவர் நடத்தி வைக்க விரும்புகிறார். நம்ம எடுக்கிற திருமணத்தில் தான் உண்டு. திருமணம் ஆனதுக்கு பிறகு கணவன் ஒரு நாள் மரித்து போகலாம், திருமணமானது வயதாகும் போது மனைவி மரித்து போகலாம். கடைசி வரைக்கும் உங்களுக்கு கூடவே வருவார் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இதோ உலகத்தின் முடிவு வரைந்து சதா காலங்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். கடைசி வர்றது அவர் தான். அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஆண்டவர் அன்புள்ளவர், ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், ஆண்டவர் கிருபை உள்ளவர். அந்த கிருபையில் நம்ம பற்றி கொண்டு வாழ வேண்டும். ஒரு கணவன் முடித்துக்கொள்கிறேன், ஒரு கணவன் ஒரு காதலியும் ரெண்டு பேரும் ரொம்ப நேசிச்சு அன்பாக இருந்தாங்க. ரொம்ப அன்புக்கு ரெண்டு பேரும் கிறிஸ்தவ மார்க்கத்தில் உள்ளவங்க தான். அவங்க ரொம்ப நேசித்து திருமணம் நேரில் வர்ற டைமில் அந்த பொண்ணு சொன்னிச்சான், ஒரு கட்டளை ஒன்று போட்டுச்சான். அந்த பொண்ணு சொன்னிச்சான், அந்த பொண்ணு பிலிப், நீ என் வாழ்க்கையில் ஒருபோதும் முதன்மையான நேசமாக இருக்க முடியாது என்பது நிச்சயமாக நீ தெரிந்து கொள். என்னோட வாழ்க்கையில நீ எல்லாம் முக்கியம் நீ எனக்கு, ஆனா முதன்மையானவனா நீ இருக்க முடியாது, நீ ரெண்டாவது தான் நீ இருப்ப. அந்த பொண்ணை போட்ட கட்டளை. நான் உனக்காக நேசிக்கிறேன், உனக்கு எல்லாம் நான் தான், நீனும் எனக்கு தான். ஆனா ஒண்ணு மறந்துடாத, முதன்மையானது நீ கிடையாது, நீ ரெண்டாவது தான். இதுக்கு நீ ஏற்றுக்கொள்றியான்னு கேட்டு சார்ந்து மிக முக்கியமான நேசமா இருப்பாய். ஏனென்றால் நீ இரண்டாவது மிக முக்கியமான நேசமா இருப்பாய். ஏனென்றால் எல்லா மனிதர்களும் முதன்மையாகவும் முக்கியமாகவும் முழு இருதயத்தோடு தேவனை நேசிக்க வேண்டும் என்ற கட்டளை நாம் பெற்றிருக்கிறோம். அதனால முதன்மையான அன்புனாக்கா அந்த அன்பு உனக்கு நான் கொடுக்கறது இல்லை, அவருக்கு தான். இரண்டாவது தான் நீ. இது நீ ஏற்றுக்கொள்றியா? ஆமா, நான் ஏற்றுக்கொள்றேன். திருமணம் பண்ணாங்க, அவங்க நீ கல்யாணம் பண்ணி பேர பிள்ளைங்களாம் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையா வந்துட்டு. அன்பான வாலிபு பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களிடத்துல கேட்குற கேள்வி என்னன்னாக்கா, நீ யாருக்கு முதலிடம் கொடுக்குற? ஒருவேளை ரகசியமா நீங்க ஒரு தொடர்பு இருந்தீங்கன்னாக்கா, எங்களெல்லாம் தெரியாது. ஒருவேளை ரகசியமான ஒரு தொடர்புல நீங்க இருந்தால் எங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, உள்ளத்தின் இருதயத்தின் சிந்தனைகள் நினைவுகளும் உள்ளிந்திரங்களை ஆராய்ந்து அறிகிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஒருவேளை அப்படி இருந்தா நீங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும். இந்த பிரசங்கத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நாள் கேட்பார், நிச்சயமா கேட்பார். நான் உன்னோட பேசினேனே சொல்லிட்டு ஆண்டவர் நிச்சயமா கேட்பார். இன்னைக்கு தீர்மானம் எடுக்க வேண்டும். நான் போகும் வழி சரியான பாதையா? நான் எடுத்த தீர்மானம் சரியான தீர்மானமா? நான் தெரிந்து கொண்ட நபர் சரியான நபரா? இது ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகனான் என்று இன்று நீங்க ஒரு கேள்வி கேட்க வேண்டும்.
அந்த கேள்வியை நீ கேட்டுக்கொண்டவர்களாக, ஒருவேளை அப்படி இருந்தா ஆண்டவர் பிரியமில்லாதது என்பது இந்த பிரசங்கத்தின் மூலியமான ஆண்டவியானவர் உங்களுக்கு உணர்த்தினா அது தியாகம் செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவரே எனக்கு எல்லாம் நீங்க தான் முதலிடம், அப்படி தீர்மானிக்கக்கூடிய ஒரு பக்குவம், மனப்பக்குவம் வேண்டும். சாத்தான் யாரை விழுங்கலாமோ என்று வகையை தேடி சுற்றி அலைந்து திரிந்து கொண்டே இருக்கான். விழ வைக்கிறது தான் அவனோட மிகப்பெரிய நோக்கம். இன்னைக்கு நீங்க ஒருவேளை அப்படி இருந்தா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். அந்த தீர்மானத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து உமக்கான தியாகம் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். இல்லை குழப்பமா இருந்தாலும் ஆண்டவரே எனக்கு ஆலோசனை தாரோம், ஆலோசனை தாரோம் சொல்லிட்டு ஆண்டவர் உபவாசம் இருந்து ஜெபிச்சு கேட்கும்போது நிச்சயமா ஆண்டவரை தம்ம சித்தத்தை வெளிப்படுத்தார். தேவன் தாமே உங்களை எல்லா சாத்தானோட கண்ணிலிருந்து பாதுகாக்கவும், தேவனுடைய சித்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி சமாதான வழியில் நடத்தவும். இந்த சபையில நீங்க திருமணம் என்பது தெய்வீக பரிசுத்தவான்கள் மத்தியில் நடக்கக்கூடிய திருமணமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஆசிரியக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு குடும்பமும் உங்களுடைய வாழ்க்கையும் ஆசிரமான வாழ்க்கையும் அமைய வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். ஒப்பு கொடுத்து நடக்கும்போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே உங்களுக்கு ஆலோசனையும் வெளிச்சத்தை தந்து நல்பாதையில் நடத்த கிருபை அளிப்பாராக.